30 டேஸ் 30 ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்றைக்கி டே 8ங்க. இன்றைக்கி நான் என்ன ஹெல்த்தியாக கொடுத்தேன்றது தான் ஒரு ஷார்ட் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேங்க. வெள்ளரிக்காய் கூடவே கொஞ்சம் நட்ஸ் கொடுத்துருந்தேங்க, கொடாரஞ்சு கொடுத்துருந்தேன், கொஞ்சமாக சர்க்கரைவள்ளி கிழங்கு வேக வச்சு கொடுத்துருந்தேன். எனக்கு ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் 3 வேளையும் இப்படி தான் ஹெல்த்தியாக எடுத்துப்பீங்களா அப்படின்ட்டு. இல்லைங்க, ஒரு வேளை தான் எடுத்துப்போம். அதுவே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது இனிஷியலாக கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி மெயினாக பச்சை பயிரும் கருப்பு கொண்ட கடலையும் போட்டு ஒரு அடை தாங்க செஞ்சிருந்தேன். அந்த ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். கூடவே பூசணிக்காயும் கேரட்டும் வச்சு ஒரு சூப் தாங்க செஞ்சிருந்தேன். கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கையளவு பூசணிக்காய், ஒரு சின்ன கேரட்டை சீவி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சின்ன வெங்காயம், பூண்டு, பூசணி விதை, 2 துண்டு தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா போதும். 3 முந்திரி, காரத்துக்கு ஒரு 7 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் அந்த பட்டர்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ண மாதிரி பண்ணணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச உடனே க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்துடுங்க. கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அரைச்ச அந்த சூப்பை அதில் ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுடுங்க. நம்ம ஏற்கனவே உப்பு எதுவும் ஆட் பண்ணல, அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லிக்விட் கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஹோட்டல்லலாம் கொடுக்குற மாதிரி சேம் அதே போலவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்த்தியான ரெசிபீஸ் தெரிஞ்சால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?